ஆற்றங்கரையில் இருந்து உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து கொண்டிருக்கின்ற வேற்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து இந்த மண்ணிலே எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து எங்களை எல்லாம் தட்டி கொடுத்து எங்களிடத்திலே என்ன இருக்கிறது என்று எங்களை பட்டை தீட்டி என்று உலகெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாய்மொழியாக நாங்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த மேடை அவ்வளவத்திற்கு காத்திரமானது, பெருமதியானது. அந்த மேடையிலே எங்களை எல்லாம் இருத்தி அழகு பார்த்த எங்களுடைய மதிப்புக்குரிய கலாநிதி மோகனதாஸ் சுவாமி அவர்களுடைய பாதார விந்தங்களையும் பணிந்து 365 நாளும் பணிகளை சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்ற ஆச்சிரமத்தினுடைய நான் நாயன்மாருக்கு இணையாகத்தான் இந்த தொண்டர்களை வைத்து பார்ப்பது. ஏனென்றால் நாங்கள் குனிந்து வளைந்து ஒரு வேலையை செய்வதென்றால் ஒரு கணம் மட்டும்தான் செய்ய முடியும். வந்து கொண்டே இருப்பார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் முகசொலிப்பின்றி எப்போதும் குனிந்து வளைந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு அது முருகனுடைய ஒரு அருள், சுவாமியினுடைய திருவருள் இருக்க வேண்டும். அந்த நிழல் இருக்கிறதுனாலே தான் அந்த இளைஞர் கூட்டம் இந்த ஆச்சிரமத்திலே இருந்து பணியாற்றுகிறது. அவர்களுடைய பாதமும் பணிந்து பேரவை உறுப்பினர்களையும் பணிந்து இன்று சிறப்பாக இந்த 330வது மலரை அங்கே பெறுவதற்காக வந்திருக்கின்ற அடியவர்களையும் முருகன் அடியவர்களையும் பாதம் பணிந்து இன்றைய இந்த மலருக்கான மதிப்பீட்டுரையை நான் ஆற்ற முன்வரவில்லை, சுவாமி ஆற்றுவதற்கு பணித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் இறைவனோடு சார்ந்த ஆளுமைகளை அதையெல்லாம் நாங்கள் பேசலாமா, மதிப்பிட்டு சொல்ல முடியுமா என்றால் அதற்கெல்லாம் இந்த பிறவியிலே ஒரு தகுதி வேண்டும். சொல்லுவார்கள் பெரியவர்கள், அவனுடைய அருள் இருந்தால்தான் இறைவனுடைய திருவருளை காண முடியும். எனவே ஏதோ எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த புண்ணியம், எங்களுடைய குருமார் செய்த புண்ணியம், எங்களை வழிபடுத்துகின்ற பெரியவர்கள் செய்த புண்ணியம், இன்று இந்த 330வது மலருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதற்கு சுவாமியினுடைய பாதங்களை மீண்டும் பணிந்து சிறப்பான முறையிலே வெளியிட்டுரையாற்றியிருக்கின்றார் எங்களுடைய பாகிஸ்தான் ஆசிரியர் அவர்கள். உண்மையிலே அவரும் இது ஒரு கன்னி முயற்சியாகவே முதல் தடவையாக வெளியிட்டுரையாற்ற தொடங்கி இருக்கிறார். உண்மையிலே அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த மலரை நாங்கள் நோக்கினால் உண்மையிலே கையிலே பார்க்கின்ற போது அது சாதாரண வெளியிலே இருக்கின்ற மலர் போல தான் இருக்கும். ஆனால் இந்த மலரிலே இருக்கின்ற பெருமதிகள் அவ்வளத்திற்கு பெருமதியானவை. இங்கே முருகன் ஒரு காலத்திலே முருகன் ஒரு மூலமூர்த்தியாக ஒரு தோற்றத்தோடு மட்டும் காட்சி கொடுத்த முருகன் இப்போது என்னென்றால் ஒன்றாய் இறங்கி பலமாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாய் என்று அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் கூறியது போல முருகப் பெருமான் தன்ற தோற்ற பொலிவை பல்வேறு வடிவ ரூபமாக காட்சி கொடுக்கிறான். ஆரம்பத்திலே ஒரு ரூபமாக இருந்த முருகன் பல ரூபமாக இந்த அட்டைப்படத்திலே காட்சி கொடுக்கிறார். நோயுற்றவர்கள் யாராவது பார்த்தால் முருகனை பார்த்தால் அரவாசி நோய் தீரும். அப்படிப்பட்ட அழகு காட்சியோடு முருகன் என்றாலே அழகு, முழுதும் அழகிய குமரனுடைய திருவருள் காட்சியை புத்தகத்துக்குள்ளே போவதற்கு முன்னர் பார்க்கிற வாக்கியம் இந்த சுடருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அங்கே மயில்வான சுவாமிகளுடைய அந்த திருவுருவம் எங்களுடைய சுவாமியினுடைய குருநாதர், இந்த ஆச்சிரமத்தினுடைய ஒரு வழிகாட்டி, அவருடைய அந்த காட்சி படமும் இங்கே பூவரச மரம், கதிர்காமர், அங்கே முருகப்பெருமான் கதிர்காமருக்கு பூசை முறை காட்டிய இடம் அந்த பூவரச மரத்தடி. அதே போல அந்த பிரதிபிம்பமாக
அந்த பூவரச மரத்தினுடைய அந்த சிறப்பும் அது எந்த காலத்துக்குரியது என்று கூட நாங்கள் பார்க்க முடியாது. சன்னதி கோயிலில் இருப்பது போல எங்கும் காணாத ஒரு அதிசயமாக இந்த பூவரச மரம் பரந்து விரிந்து ஆச்சிரமத்துக்கு தடையில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் முருகனுடைய திருவருள். அதனுடைய காட்சியும் இங்கே அட்டைப்படத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய மேலே இந்த அழகு, இந்த காட்சி படத்தினுடைய நீளம் எங்கும் பரந்த உலகத்திலே எல்லா வானம் எல்லாம் நீளமாக இருக்கிறது. திருமாலினுடைய வடிவம் நீளம். மருகனாருடைய நாமத்தை கோருகின்ற அந்த புத்தகம் அதற்குள்ளே திருமால் அடங்கி இருப்பது போல அந்த நீல கலர் இந்த எங்களுக்கெல்லாம் ஒரு மென்மையான உணர்ச்சியை தருகிறது. சன்னதி வேலவனுடைய ஆலயத்தினுடைய தோற்ற அமைப்பு இங்கே அட்டைப்படத்திலே காணப்படுகிறது. இங்கே அட்டைக்குள்ளே நாங்கள் போனால் முதலிலே குரல் வழி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவோ தெரியாது, இந்த குரல் வழி எமக்கெல்லாம் ஒரு தேவையானது போல தெரிகிறது. செவியுணர்வின் கேள்வி உடையார் அவியுணர்வின் ஆன்றாரோடு ஒப்பார் நிலத்து. செவியுணவாகிய கேள்வினை உடையவர் நிலத்தில் வாழ்கின்றவராகிய தேவரை ஒப்பார் என்று கூறப்படுகிறது. கற்றறிவுடவாயினும் கேட்க கை தொழுவதற்கு ஒற்றகத்தின் உற்றார் துணை. கேள்வி ஒருவனுக்கு தளர்ச்சி வந்த காலத்தில் ஊன்றுகோல் போன்று துணையாதல். ஒருவன் நூல்களை கற்றறிவானாயின் அவற்றின் பொருளினை கற்றறிந்து சொல்ல கேட்பார் என்று அங்கே அந்த வள்ளுவரனுடைய குரலோடு ஒவ்வொரு சஞ்சிகையிலும் நற்சிந்தனையாக மரப்பேனா குருநாதர் என்று அங்கே எங்களுடைய ஜோர் சுவாமியினுடைய அற்புதமான அந்த படத்தை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஞானச்சுடர் மலருக்கு ஆக்கங்களை வழங்கியவர்கள் வெளியிட்டு அந்த 330வது மலருக்கு ஆக்கங்களை வழங்கியோருடைய பெயர்களும் அங்கே சன்னதியானுடைய அந்த தொடர்பு கொள்ளுகின்ற அந்த முகவரி அமைப்பும் இந்த மலரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மலரிலே சென்ற 329வது மலருக்கு வைகாசி மாத அந்த மலருக்கு வெளியீட்டுரை ஆற்றிய அந்த வெளியீட்டுரையினை திருமதி சுதர்சன் அமுதகலா அவர்கள் ஆற்றியிருந்தார். அவர் தன்னுடைய வெளியீட்டுரையினை ஆற்றுகின்ற போது செல்வச்சன்னதி வேலவனின் அந்த சிறப்பையும் இந்த மலர் எப்படியானது என்று கேட்டால், சன்னதியான் ஆச்சிரமத்தினுடைய முதல்வராக இருந்து எமக்கெல்லாம் வேலவனின் பிரதிநிதியாக இங்கே விளங்குகின்ற திரு மோகனதாஸ் சுவாமி அவர்கள் இந்த சைவக்கல பண்பாட்டு பேரவையின் அந்த அற்புதமான இந்த மலரை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அறிவின் சுடராக ஞான சுடரினை சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையினர் மாதாந்தம் அங்கே இதை வெளியீடு செய்கிறார்கள் என்றும், முருகனது கையிலே இருக்கின்ற வேளானது ஞான சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் நம்மை வழிப்படுத்துகின்றது போல அந்த ஞான சக்தி தான் இங்கே ஞான சுடராக எமது கைகளிலே கிடைக்கிறது என்று வேலவனுடைய பெருமையை பற்றியும், ஒருவருடைய கையிலே இந்த நூல் வந்தால், நூல் கிடைத்தால் இந்த உலகத்திலே வாழுகின்றவர்களுக்கெல்லாம் மாதாந்தம் இந்த நூலை அனுப்பி வைப்பார்கள். அந்த நூலை பெற்றவுடன் முருகப்பெருமானையே நேரில் காண்பது போல அந்த உணர்வு நிலை ஏற்படுகின்றது என்று தன்னுடைய வெளியீட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மதிப்பீட்டுரையினை யாழ்ப்பாண கல்லூரியினுடைய ஆசிரியர் திரு கலாநிதி துரை கணேசமூர்த்தி அவர்கள் நிகழ்த்தியிருந்தார். அவர் தன்னுடைய அந்த உரையிலே
அன்றைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாகவும் அருணகிரிநாத பெருமானின் வழியிலே முருகனை ஆராதித்து முத்திப்பேரடைந்த பாம்பன் ஸ்ரீமத் குமாரகுரு சுவாமிகளினுடைய நினைவு நாளிலே தனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த மதிப்பீட்டு உரை ஆற்றுவதற்கு என்று அந்த ஒரு தொடக்கத்தையும், இந்த ஞானச்சுடரானது 2800 கட்டுரைகளை இதுவரை காலமும் தாங்கி வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஞானச்சுடர் 29 ஆண்டுகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. எதிர்கால சந்ததியினர் இந்த ஞானச்சுடர் அல்லது இந்த ஆக்கங்கள் அல்லது சன்னதியான் ஆச்சிரமத்தினுடைய வரலாறுகள், சன்னதியான் ஆச்சிரமத்திலே நடைபெற்ற அந்த பணிகள், அந்த சன்னதியானோடு தொடர்பு பட்ட அந்த கட்டுரையாளர்கள், இவர்களையெல்லாம் புடம் போட்டு இந்த ஞானச்சுடர் இவ்வளவு காலமும் தங்கு தடையின்றி வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இன்று பல நிறுவனங்களிலே மலர் வெளியீடு செய்கிறார்கள். ஆனால் அந்த மலர் பாரம்பரிய மலர்களாக இருக்கும். ஆனால் அந்த மலர் எல்லாம் சில காலத்தோடு பல பிரச்சனைகளாலே அது நிறுத்தப்பட்டுவிடும். ஆனால் இந்த சன்னதியான் ஆச்சிரமத்திலிருந்து வெளியிடுகின்ற அந்த ஞானச்சுடர் மலரானது ஒவ்வொரு மாதமும் நிறைவு வெள்ளியிலே வெளியீடு செய்யப்படுகிறது. ஒரு காலத்திலே அதிக அளவிலே இந்த சுடர் கட்டுரைகளாக தாங்கி வந்தது. நிழல் படங்கள் குறைவாக இருந்தது. பணிகள் ஆரம்ப கட்டமாக இருந்தது. இப்போது பணிகளினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. அதனாலே தான் இந்த பணிகளை தாங்கி கட்டுரைகள் சுமந்து வருகிறது. முந்தி கட்டுரைகள் சுமந்து வந்தது ஞானச்சுடர். இன்று இலங்கை பூராகவும் பணிகளை தாங்கி எங்களுடைய சுடர் தவழ்ந்து வருகிறது. இதுதான் ஞானச்சுடரினுடைய சிறப்பு. எனவே அந்த சிறப்பை எல்லாம் இங்கே தன்னுடைய மதிப்பீட்டு உரையிலே கணேசமூர்த்தி ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக கூறியிருக்கிறார். ஏனென்றால் இந்த மலருக்கு நாங்கள் எல்லாம் இந்த 29 ஆண்டுகள் கடந்து எத்தனையோ பெருமக்கள், எத்தனையோ அருளாளர்களை, பேச்சாளர்களே, அறிவிஞானம் உடையவர்களாலே அங்கே ஒவ்வொரு ஆண்டும் கடந்து வந்தது இந்த ஞானச்சுடர். ஆனால் இவ்வளவும் கடந்து இன்று 330வது மலர் வரைக்கும் தாண்டி கொண்டிருக்கிறது என்றால் அது முருகனுடைய திருவருள். சூரிய சந்திர அந்த ஒளியினுடைய திருவருள், முருகனுடைய 6 முகங்களினுடைய அந்த திருவருள் தான் இந்த ஞானச்சுடருடைய சிறப்பு என்று அவர் அங்கே தன்னுடைய மதிப்பூட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். சுடர் தரும் தகவலாக உண்மையிலே எங்கும் காண முடியாது. இந்த ஆச்சிரமத்தோடு தொடர்பானவர்கள் அல்லது ஆச்சிரமம் சார்ந்து செயற்பட்டவர்கள், அவர்களுடைய இந்த ஆச்சிரமத்தினுடைய காப்பாளர்களாக இருந்தவர்கள் மேலே எங்களுக்கு இந்த ஆண்டு பெரியொரு எங்களுடைய ஆன்மீகத்துக்கே பெரியொரு இடைவெளி, 2 பெரிய தூண்கள். இந்த சன்னதியான் ஆச்சிரமத்தோடு நீண்ட தொடர்புடைய பெருமக்கள், அவர்கள் இந்த இடத்துக்கு வந்தாலே சுவாமிக்கு ஒரு பெருமகிழ்ச்சி. அதிலே முதலாவதாக எங்களுடைய ஸ்ரீலஸ்ரீ எங்களுடைய நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுடைய அந்த இறை திருவடி, அந்த இறைவனோடு ஐக்கியமான ஒரு காட்சியும், அது மட்டுமல்லாமல் இங்கே வல்வை பாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர ஆலய பிரதம குருவாகிய விளங்கிய பிரம்மஸ்ரீ பானா மனோகர குருக்களையா அவர்களுடைய அந்த இறப்பும் மேலே ஆச்சிரமத்துக்கு பேரிழப்பு. தண்டாபாணி தேசியர் அவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு பெரிய மூத்தவர்களாக இருந்து இந்த ஆச்சிரமத்தினுடைய அந்த சுவாமிக்கு உந்து சக்தியா இருப்பார். வந்து ஒவ்வொரு முறையும் நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் பிரசன்னமாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆத்ம சாந்தி அந்த பிரார்த்தனையும், இவர்கள் எல்லாம் இந்த ஆச்சிரமத்துக்கு போஷகராக இருந்து வழிகாட்டியவர்கள். எங்களுடைய திருஞான சம்பந்த ஆதீன முதல்வர்கள் சுவாமி ஒரு தொலைபேசியிலே
சுவாமி எங்கே இருக்கிறீர்கள் என்றால் என்ன வேலை இருந்தாலும் ஓடி வருவார். தள்ளா காலத்திலும் ஓடி வந்து அது முருகனுக்கு கொடுக்கிற மதிப்பும் சுவாமிக்கு கொடுக்கிற மதிப்பாகவும் நினைத்து வருகின்ற அந்த பெருமைக்குரியவர்களை இந்த மலரிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து ஆனி மாத சிறப்பு பிரதிகள் பெறுவோருடைய விவரம் இங்கே தாங்கி இருக்கிறது. அடுத்து நான் தொடக்கத்திலே சொன்னது போல இங்கே கட்டுரை ஞானச்சுடராக முதல் கட்டுரையாக அமைகிறது. திரு முருகுப்பிள்ளை செல்லத்தம்பி அவர்கள் இங்கே ஞானச்சுடர் என்றால் என்ன, இந்த ஞானச்சுடர் என்ன செய்யும், இந்த ஞானச்சுடரிலே என்ன இருக்கிறது, என்ன ரகசியம் இருக்கிறது, சிதம்பர ரகசியம் என்ன என்பதை அவர் அங்கே உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார். இம்மைக்கும் மறுமைக்கும் இணையிலா இறை ஆண்மையை உலகெங்கும் ஏற்றுமதி செய்யும் சுடர். பாருங்க, அருமையான விஷயம் என்னண்டா, இம்மைக்கும் மறுமைக்கும் இணையில்லாத இறை ஆண்மையை உலகெங்கும் ஏற்றுமதி செய்கிறார். ஏற்றுமதி செய்கின்ற கங்கரியத்தை இது செய்கிறதா. ஆறுபடை வீடு எங்கும் அழகுடனே ஆடி வந்த ஆறுமுகன் ஆற்றங்கரையில் அடியாருக்கு அருள்பாலிக்கும் வண்ணம் பூவரச மரத்தடியில் பொற்கோயில் கொண்டெழுந்து அளப்பெரிய சுற்றுச்சூழலோடு அதன் சிறப்புகளோடு ஆலயம் சிறந்து விளங்கி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று கூறுவது போல இங்க இந்த ஆச்சிரமத்தினுடைய இந்த குருவாக இருக்கிற மயில்வாகன சுவாமி இந்த ஆச்சிரமத்தை ஆரம்பத்திலே ஆரம்பித்து பொருத்தமான சீடனை தேடி சுவாமி ராமகிருஷ்ணர் விவேகானந்தரிடத்திலே அடுத்து வருகின்ற இளைஞர்களுக்கு வழிபடுத்த கொடுத்தது போல இந்த ஆச்சிரமத்தை சரியாக வழிபடுத்தக்கூடிய ஒருவர் யார் என்று அவர் தேர்ந்தெடுத்தது எங்களுடைய வணக்கத்துக்குரிய மோகனதாஸ் சுவாமி அவர்களை. அவர் அப்ப தீர்க்கதரிசியாக முருகனுடைய திருவருளாயிருந்திருக்கலாம். இவரை ஆரம்பித்தால் இவருக்கு பின்னாலே உலகம் வாழும். இதுதான் மயில்வான சுவாமியுடைய கனவாயிருக்கும், இருந்திருக்கலாம் முருகன் திருவருளோடு. ஏனென்றால் ஏழை பங்காளன் என்று சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு நிகராக சொல்லுகிறார்கள். சுவாமி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார், என்ன பற்றி மேடையில பேசினா வந்து அடிப்பன் என்றுவார். ஆனா இன்றைக்கு துணிஞ்சு பேசலாம் என்னென்றா அவர் பார்த்த கட்டுரை என்றபடியால் அவர் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு அவரை பற்றித்தான் இதில் சொல்லுகிறார்கள். அவர் நடக்கிறார். எங்கே நடக்கிறார் என்றா பணிக்கு பின்னால நடக்கிறார். இந்த ஞான சுடர் நான் சொன்னனே கட்டுரை தாங்கி வந்தது பணி தாங்கி வருகிறது என்று. இங்கே 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மயில்வான சுவாமி அவர்களின் மறைவுக்கு பின்னர் சீடரான திரு மோகனதாஸ் என்ற இளைஞன், இப்போதும் அவர் இளைஞன் தான். ஏனென்று கேட்டா முருகனுடைய 6 படை வீட்டுக்கும் ஏறி இறங்குகிறார். முருகனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ, நாங்கள் எத்தனையோ துன்பங்கள் நடக்க முடியாம எத்தனையோ கஷ்டங்களோடு இருக்கிறோம், அவர் என்றும் இளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏறே என்று முருகனை புகழ்வது போல அவர் சொல்லுகிறார். என்னென்று கேட்டா சீட இளைஞர் என்று குறிப்பிடுகிறார். நான் சொல்ல இங்கே அவர் சொல்லுகிறார், இளைஞராக இருந்து கொடுக்கப்பட்டதாம். அந்த மோகனதாஸ் சுவாமி இடத்திலே கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு கிழக்கு திசையில் சன்னதியான் ஆச்சிரமம் என்ற பெயரோடு அறச்சாலையாக உருவாக்கி ஊர் உலகத்தில் உணர்வு உள்ளாக்கி மிகவும் பிரசித்தி பெற்ற வளர்ந்து வருவதாயிற்று. இப்படிப்பட்ட இந்த ஆச்சிரமத்திலே மோகனதாஸ் சுவாமி அவர்களுடைய பணி நகர்கிறது எப்படி என்று கேட்டால், அவருடைய சிந்தனையிலே இந்த இறை அன்பு கொண்ட இளைஞனின் சீரிய சிந்தனை சிறைப்பினால் சைவ தமிழையும் வளர்க்கும் வண்ணம் சைவ கலை பண்பாட்டு பேரவை என்ற ஒன்றை உருவாக்கி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் எண்ணற்ற கலைஞர்களை ஏகப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை நடாத்தி வருவது பெருமைக்குரியது. மேலே எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம், எங்களை எல்லாம் இன்றைக்கு சுவாமி காட்டி இருக்கிறார். இன்றைக்கு என்ன பெருமை என்றால் சொல்லத்தான் வேண்டும், எங்களை இந்த மேடை ஏற பண்ணி
இன்றைக்கு பேப்பரை பார்த்து சொல்லுவார், இன்னைக்கு அங்க பேசுறா எங்க பேசுறார். இதுதான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர் அதை அழகு பார்க்கிறார். அந்த அழகு பார்க்கிறதெல்லாம் இந்த ஆச்சிரமத்திலே நிகழ்கிறது என்று இத்தனை கலைஞர்களை போதும் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து கலைஞர்களை உருவாக்க வேண்டும், புதிய புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் அவர் செய்கின்ற பணி. இதைத்தான் பெரியவர்கள் செய்ய வேண்டும். யாழ்ப்பாணத்திலே எத்தனை பெரியவர்கள் அடுத்து வருகின்ற சந்ததியை தட்டி கொடுக்கிறார்கள் என்றால் தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய சுவாமி எங்களை தட்டி கொடுக்கிறார். எங்களை போன்றவர்களை தட்டி கொடுக்கிறதுக்கு அது ஒரே ஒருவர் தான், எங்களுடைய மோகனதாஸ் சுவாமி அவர்கள் தான் இருக்கிறார்கள். அதை நான் இன்றைக்கும் சொல்லுவேன். ஏனென்றால் எங்கு இருக்கிறோம் எங்களை எல்லாம் இந்த இடத்துக்கே கொண்டு வந்து எத்தனை பேருக்கு முன்னாலே அறிமுகம் செய்திருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். இத்தனையோ கலை நிகழ்வுகளை என்றும் ஒவ்வொரு வெள்ளியும் ஏதோ ஒன்று நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்று அவர் கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, சுவாமிகளுடைய பணிகளை பற்றி சொல்லுகிறார். மலையகம் தொடக்கம் சொல்லுவார்கள். இலங்கை எடுத்தால் பருத்தித்துறை முனை தொடக்கம் தெய்வேந்திர முனை வரை என்ற மாதிரி மலையகம் தொடக்கம் அங்கே ஆச்சிரமம் வரையான பணிகள், தினமும் பணிகள், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார். எண்ணற்ற, அதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அரசு சார்ந்தவர்கள் உதவி கொடுக்கிறார்கள் எல்லாம் அறிவித்தல் கொடுத்து விண்ணப்பம் கொடுத்து கூட்டம் கூடி பரிசீலித்து தான் போவார்கள். சுவாமி கேட்ட உடனே அங்கே நிற்கிறார். யாராவது நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுத்தால், சுவாமி எனக்கு வீடு இல்லை, கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வாளி இல்லை என்றா அவர்கிட்ட நீங்க விண்ணப்பம் மட்டும்தான் கொடுப்பீங்கள். ஆனால் மற்ற நிறுவனம் சார்ந்த என்றால் நான் அனுபவித்திருக்கிறேன். அவரோடு போய் என்ன செய்வார்டா, பல தேசங்கள், நுழைய முடியாத தேசங்கள், அதாவது வாகனமே போக முடியாத தேசங்களுக்குள்ள எல்லாம் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, விண்ணப்பம் கொடுத்தா இருந்த இடையில தான் எங்கட பெரியவர்கள் செய்கிறார்கள். சில நேரம் கிடைக்காது. ஆனால் நம்பிக்கையாக சுவாமி இடத்திலே விண்ணப்பம் செய்தால் அவர் சன்னதியானட்ட போடுவார். இதான் இந்த சிறப்பு. சன்னதியானட்ட போட்டு அவர்கிட்ட இருந்து உடனடியா பதில் வரும். ஏனென்றால் நானே கன காரியங்கள் செய்விச்சிருக்கிறேன். அது இந்த கட்டுரையிலே அவர் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். சுவாமி அவர்களுடைய பணியினுடைய சிறப்புகளை பற்றி, எத்தனை பணியை பற்றி சொல்ல, ஐயோ தினமும் பணிகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேலை, ஒவ்வொரு நாளும் எங்கேயோ ஒரு இடத்துல பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த பணிகளினுடைய சிறப்புகளை எல்லாம் இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, பசிப்பிணி ஒரு மருத்துவனாக இருக்கிறார். பசி என்று வருபவர்களுக்கு அறுசுவையோடு உணவு கொடுக்கிற பங்கு அவர் கட்டுரையிலே குறிப்பிடார். இதுக்குத்தானே ஓடி ஓடி உழைக்கிறோம். எப்படா வெள்ளி வரும், மோகன் மடத்திலே சாப்பிடுவதில்லை நின்றா தெரியும். மோகன் மடம் எங்க இடக்கட்டு கேட்பார்கள். மோகன் மடத்துல எல்லா கறியோடையும் வட பாயாசத்தோடையும் சாப்பாடு கொடுக்குதாம். மற்ற இடத்துல சாப்பாடு சோறுமாம். மோகன் மடத்துக்கு போனா எல்லா சாப்பாடும் கிடைக்கும். ஒருவரையும் வராத போகாத, சாப்பிட்டுட்டு போ, என்ன வேணும் என்று கேட்பதை, அந்த சாப்பாட்டினுடைய மகத்துவத்தை, அன்னதானம்தான் தொடக்கம், அன்னதானம் தொடங்கினதுதான் என்று உலகளவிலே எல்லா தானங்களும் நடக்குது. முதல் சாப்பாடு கொடுத்து போட்டு தான் அவர் கேட்பார் என்ன வேணும் என்று. அந்த கட்டுரையிலே சிறப்பாக இலங்கை பூராவும் நடைபெறுகின்ற அந்த பணிகளை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சைவம் தமிழ் வளர்க்கின்ற அந்த பணியையும், சொற்பொழிவாளர்களை உருவாக்குகின்ற பணியையும் இந்த ஆச்சிரமம் செய்கிறது என்று அங்கே ஒவ்வொரு சிறப்பையும் இங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம். அதனாலே தான் அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறது. என்ன வருகிறது என்றால், பட்டங்கள் தேடி தேடி வருது. அவரோ பட்டத்துக்காக போபவர் அல்ல, பறந்து கொண்டு போறவரை அருணகிரிநாதர் மயில் மீது முருகனை ஏறி இருந்து உபதேசம் கேட்டது போல, இவர் பறந்து கொண்டு திரிவரை உலக நாடுகள் எல்லாம் பட்டம் கொடுக்கிறதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். பட்டங்களுக்கு சொந்தக்காரராம். ஆனால் சுவாமி இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் பட்டங்கள் வச்சிருப்பார். அவருக்கே அது எந்த பட்டம் எங்க வாங்கினு கூட அவருக்கு ஞாபகம் இருக்காது. தொடர்ந்து பட்டங்கள்,
அதி உயர் விருதுகள் இங்கே பின்னாலே கட்டுரையில வருகிறது, அதை சொல்லுகிறேன். பட்டங்கள் கொடுக்கிறார்கள், கேட்க வேண்டாம் என்று சொல்லுறவருக்குத்தான் பட்டம். அதை இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சிறப்புகளும் இந்த கட்டுரையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து வேலேந்தி வாருமையா என்று முருகனுடைய அந்த பாடல் ஒன்றை ஒரு அடியவர் கீனா குலசேகரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து திருச்சால கிராமம் என்று திரு முருகுவே பரமநாதன் அவர்கள் ஒரு கட்டுரையாக்கி இருக்கிறார். வடமதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் வரை அயோத்தி இடமுடை வதரி இடவகை உடைய எம்புருத்ம இருக்கை தடவரை அதிர தரணியின் வெண்டிய தலைப்பற்றி கரைமரஞ்சாடி கடலினை கலங்க கடுத்தெளி கங்கை கண்டமென்னுங்கடி நகரே என்று அதனுடைய சிறப்பையும் இங்கே அந்த சிறப்பை காசிவாசி செந்தில்நாத ஐயர் அந்த சிறப்பை பற்றி கூறுகிறார். வைணவ சம்பிரதாயம் சைவ சமய மரபு கொஞ்சம் வித்தியாசமானவை மாதிரியாக சொல்லி சைவம் மூவர் தமிழினுடைய தேவாரத்தினுடைய சிறப்பை கூறுகிறது. ஆனால் இங்கே தலங்களினுடைய சிறப்பையும் அந்த திருத்தலங்களுக்குள்ள தேவாரம் வேதசாரம் என்பது காசிவாசி செந்தில்நாதையா அவர்களுடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. அதனுடைய சிறப்பையும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். இப்பார்வையிலே அந்த பெரியாழ்வாருடைய அந்த திருச்சால கிராமத்தினுடைய சிறப்பையும் சிலை வடிவத்திலே அந்த வைணவ மதத்தினுடைய பெருமைகளையும் இந்த கட்டுரை எடுத்து எம்பியிருக்கிறது. பலவிதமாக அங்கே சால கிராமம் பற்றி முன்னரே திருமங்கை ஆழ்வார் வடித்த பாசுரங்களை பற்றி அறிமுகம் செய்துள்ளார். அந்த அதனுடைய சிறப்புத்தன்மையும் இந்த கட்டுரையிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து சந்நிதி வேல் முருகன் அழைக்கிறான் என்று அந்த வேல் முருகனுடைய அந்த சிறப்பை சந்நிதி வேல் முருகன் அழைக்கிறான், எங்கள் சஞ்சலம் தீத்திடவே இழுக்கிறான், முன்பினை பயஞ்சாவும் விளக்கிறான், தன் விரதம் இருப்போரை மிதத்துகிறான், அன்னையின் உருவில் நின்று அருளுகிறான், அன்னமது தந்து பசி ஆற்றுகிறான் முருகன், தன்னை நம்பி வாழ்பவரை காக்கிறான், தெய்வமென தரணி எங்கும் தமிழ் கடவுள் ஆகினான் முருகன் என்று சின்னப்பு தனபால சிங்கம் அவர்கள் அந்த சந்நிதி வேலனுடைய சிறப்பை சொல்லியிருக்கிறார். அடுத்து குருபூசையினுடைய இங்கே தினங்கள் ஜூலை மாதம் ஆனி மாதத்திலே நடைபெறுகின்ற ஜூலை மாதத்திலே நடைபெறுகின்ற அருளம்பலம் தங்கம்மை அவர்களுடையதும் மயில்வான சுவாமிகள் குருபூசை, பட்டினத்தடிகள் குருபூசை, நீலகண்ட சிவாச்சாருடைய குருபூசைகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து கட்டுரையிலே திருக்கைலாயத்தினுடைய சிறப்பை திரு வி செல்வரத்தினம் அவர்கள் இங்கே அழகாக தீர்த்தபுரி தீர்த்தம் என்ற இடத்தில் வீடுகள் இல்லை, ஆனால் அழகிய பௌத்த மடாலயம் ஒன்று உண்டு, மக்கள் இங்கு உள்ள புத்த பெருமானை வழிபட்டு இந்தியாவுக்கு செல்வார்கள், இந்த மடையாளத்துக்கு அருகில் வெந்நீரூற்று ஒன்று என்று அந்த ஆரம்ப திருக்கைலாயத்துக்கு போகின்றவர்கள் வழியிலே அந்த எம்பெருமானுடைய உண்மையிலே முழுமையாக போக முடியாது. அந்த திருக்கைலாய மலைக்கு போகின்றவர்களுடைய சிறப்பும் அந்த விடயங்களை கூறுகின்ற போது சிவபெருமானிடத்திலே அந்த பஸ்மாசுரன் என்பவன் சிவனை நோக்கி தவம் புரிந்தான். இறைவனும் அவனுக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். தான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாக வேண்டும் என்று கேட்டு வரம் கேட்டானாம். ஏனென்றால் அரக்கர்களுடைய அந்த இயல்பே வரங்களை கேட்பது. இறைவனிடத்திலே அந்த வினையே அவனுக்கு அந்த தலையிலே கை வைத்து சிவன் மீதே அவன் கை வைக்க சொன்னானாம். யாருடைய தலையிலே நான் கை வைக்கிறது முதல் என்று கேட்டானாம். அப்ப உன்னுடைய தலையிலே கை வைக்கவா என்று கேட்டாராம் சிவனை. அப்ப அவனிடத்திலே தலையை கை வைத்தால் சுக்குள் பஸ்மமாகி விடுவார்கள், எரிந்து விடுவார்கள். எனவே அதனை அவர் மாற்றிய தன்மைகளையும் இந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். திருமால் மோகினி வடிவமாகி
அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு பிரதிபிம்பம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அந்த பிம்பத்தினுடைய வடிவமாக, மோகினி வடிவமாக திருமால் வந்து அவனுடைய தலையிலே அவன் கை வைத்து அவனை பஸ்மமாக்குகின்ற அந்த சிறப்பும் இங்கே கட்டுரையிலே காட்சிப்படுத்தியிருக்கிறார். பஸ்மாசுரன் ஆணவத்தினாலே அழிந்தான். எனவே இந்த கைலை தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் எங்களிடத்திலே இறை சிந்தனை இருக்க வேண்டும். எங்களிடத்திலே ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்தால் அழிவுக்கு செல்வோம் என்று ராவணனுடைய உபகதையை காட்டுகிறார். ராவணன் புட்பக விமானத்திலே பறந்து செல்லுகின்ற போது திருக்கைலாயம் தடைப்படுகிறது. இது என்ன ஒரு மலை ஏனென்றால் இலங்கை வேந்தனாகிய ராவணன், எனவே தான் இதென்ன கடந்து போறது என்று அவன் விலத்த நினைக்கிறான். சிவபெருமான் அவனுடைய தலையிலே பெருவிரலாலே ஊண்டுகிறான், நசிகிறான் ராவணன். உங்களுக்கெல்லாம் கதை தெரியும். அதனுடைய அந்த ஆணவத்தை அடக்கிற அந்த 10 தலையுடைய ராவணனை சிவபெருமான் அடக்கிய வரலாறும் அவன் சாமகானம் பாடி அவரை மகிழ்வித்த வரலாறும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த ஒவ்வொரு நதிகளை பற்றி சொல்லுகிறார். மானசரோவர் நிலப்பரப்பு, அதனுடைய திருக்கைலாயத்துக்கு போக போக பல நதிகள் இருக்கிறது. அந்த வழி வழியாக செல்லுகின்றவர்களுக்கெல்லாம் அந்த பாதையிலே பல அற்புதங்கள் காட்டப்படுகிறது. அந்த அற்புதங்களினுடைய சிறப்புகளையும் கைலை காட்சியினுடைய அந்த தெய்வீக திருவருளும், கைலை எப்படி இருக்கும், ஒளி எப்படி இருக்கும், தங்கம் போல பொலிவு பெறுவது போல. ஆனால் கைலைக்கு போய் முழுமையாக அந்த எல்லையிலே செல்ல முடியாது. குறிப்பிட்ட ஒரு எல்லையிலே நின்று அந்த இறைவனுடைய திருவருளை காணலாம் என்ற அந்த சிறப்பையும் இங்கே அங்கே லிங்கத்தினுடைய சிறப்புகளையும் இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் இறைவனுடைய திருவருளை காண வேண்டும் என்றால் நாங்கள் கர்வமற்றவர்களாக இருக்க வேண்டும். எமக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தை அடக்க வேண்டும் என்பதனையும், அடக்கினால் இறைவன் எங்களுக்கு காட்சி கொடுப்பான் என்ற சிறப்பையும் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். திருஷ்டிக்கு பூசணிக்காயை உடைப்பது ஏன் என்ற ஒரு விளக்கத்தை அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மறைந்து உன்னிடமே உள்ளது. திரு கே சிவஞான ராஜா அவர்கள் கட்டுரை ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார். மருந்து உன்னிடமே இருக்கிறது. இந்த உலக ஜீவராசிகளுக்காகவே படைக்கப்பட்டுள்ளது. என்ன காரணத்துக்காக இறைவன் பிரபஞ்சத்தை படைத்தானோ அது நிறைவேறியதாக இல்லையா என்பது எம் அனைவருக்கும் நன்றாக புரியும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய கைகளிலேதான் இது இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்கின்ற நடைகள், இந்த மண்ணிலே நாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகள், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இயந்திர வாழ்க்கை. நாங்கள் வேலைகளுக்காக ஓடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவைகள்? ஒரு வேலை செய்தால் சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்தை நாங்கள் என்னென்ன விதமாக பெறுகிறோம் என்றெல்லாம் அந்த சிறப்புகளை அவர் அங்கே குறிப்பிட்டு கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனையும் நாங்கள் செய்கிறோம். இறைவனை வழிகின்றவர்கள் அதை செய்யக்கூடாது. எங்களிடத்திலே இருக்கிற அறியாமையாலே செய்யப்படுகிறது அந்த பாவங்கள். அது எப்போது செய்யப்படுகிறது என்றால், மனிதன் மிருகமாகின்ற போது, அவன் அவனிலை மறக்கின்ற போது அவன் தன்னை மிருகமாக்குறான். அந்த தன்மைகளையும் குற்றவாளியாகிறான். ஏன் குற்றவாளியாகிறான் என்றால், ஆணவம் கர்வம் என்னிடத்திலே எல்லாம் இருக்கிறது என்ற அந்த நிலை. அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய அந்த சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். தூய மனம், தூய நல்ல ஒழுக்க பண்பாட்டு விழுமியங்கள் எங்களிடத்திலே வர வேண்டும் என்ற சிறப்புகளையும் இந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதியார் சொல்வது போல, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு.
நான் வாழ்வதற்கல்ல, இந்த மாநிலம் நல்ல பயனுடையதாக வாழ வேண்டும் என்று பாரதி தனக்காக இல்லாமல் பிறருக்காக கேட்பது போல இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து வழித்துணையாக ஆசுகவி ஐயா அவர்களுடைய, ஆசுகவி சிவசுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய கட்டுரை, அந்த கவிதை வந்திருக்கிறது. அவர் ஒவ்வொரு மலருக்கும் அந்த கவிதைகளை இங்கே குறிப்பிடுவார். அடுத்து சன்னதியான் ஆச்சிரமத்தோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த முகவரிகள், தினம் தினம் சன்னதியான் ஆச்சிரம பணிகளுக்காக உலகத்திலே வாழுகின்றவர்கள் எல்லாம் தங்களால் இயன்றதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முகவரிகள் இங்கே காட்டிப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டுரையிலே தாத்தா பாட்டிகள் வரலாற்று நாயகர்கள் என்று திரு தாவண்ணா ஈனா ஜெயபாலன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தாத்தா பாட்டிகளினுடைய பெருமதி, அவர்கள் பேர பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், பேர பிள்ளைகள் யாரை பின்பற்றி வளர்கிறார்கள், யாருடைய ஆதரவிலே வளர்கிறார்கள், முதுமை காலத்திலே ஒரு வீட்டிலே தாத்தா பாட்டி இருந்தால் என்ன நடக்கும், அடுத்து வருகின்ற சிறார்களை எவ்வாறு அந்த தாத்தா பாட்டிகள் வழிப்படுத்துகிறார்கள், அவர்களை வழிநடத்துகிறார்கள் என்று முதியோர் இல்லங்களிலே அனாதைகளாக இந்த பிள்ளைகள் விடுகிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு பாசம் நேசம், அவர்களுக்கு அன்புகள் எல்லாம் கிடைக்காமல் போய்விடுகிறது என்று அந்த கட்டுரையிலே அந்த முதியவர்கள் தாத்தா பாட்டியினுடைய சிறப்பு, அதனுடைய தன்மைகளை எல்லாம் குழந்தைகள் என்று தவற விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்திலே இது தேவைப்படுகின்ற ஒன்று, முதியவர்கள் பொக்கிஷம் என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து ஒழுக்க நெறியை பற்றி சொல்லுகிறார்கள். மனித வாழ்க்கையிலே ஒழுக்க நெறி என்பது மிக முக்கியமானது. ஆனால் எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு பெரிய படித்தவராக இருந்தாலும், ஒழுக்க நெறி தவறி நடப்பாரால் இருந்தால், தலைகால் புரியாமல் நடப்பவர்களுக்கு அவர் பெரியவராக இருப்பார், பணக்காரராக இருப்பார், சில நேரம் அவர் விதமாய் நடப்பார், பெரிய சிந்தனையோடு இருப்பார். ஆனால் ஒழுக்கம் தவறி நடக்கிறவர்களுக்கு இந்த கட்டுரை என்று இங்கு அழகாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுக்கம் தவறி நடந்தால் கடவுளே அவரை ஏற்க மாட்டார், எவரும் அவரை உதாசீனம் செய்து விடுவார்கள் என்று அந்த ஒழுக்கத்தினுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறார்கள். அடுத்து கட்டுரையாக திரு சே பாலச்சந்திரன் அவர்கள் திருவடி பெருமையை பற்றி சொல்லுகிறார். திருவடி, முருகன் திருவடி, பெருமாள் திருவடி, ஆஞ்சநேயர் திருவடி, கருடன் திருவடி என்று திருவடிகள் இருக்கு. இது திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருநீலகண்ட திருப்பதிகத்திலே அற்புதமாக திருப்பதிகமாக எல்லோருடைய துன்பத்தையும் நீக்கும் கருணாமூர்த்தி சிவபெருமான் இருப்பது போல இந்த நீலகண்ட திருப்பதிகத்தினுடைய சிறப்பையும் அந்த பாடலையும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கொரோனா காலத்திலே துன்பம் ஏற்பட்ட போது எல்லோரும் பாட வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அவ்வினை கிவ்வினை என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமனுக்கு ஊனமன்றோ, கைவினை செய்தம்பிரான் கடல் போற்றும் நாமடியோம், செய்வினை வந்தம்மை திண்டப்பெறாது திருநீல கண்டம் என்று சிவபெருமானுடைய ஒரு பஞ்சாட்சர மந்திரம் போல நீலகண்டம் நீலகண்டம் என்று திருநீலகண்ட நாயனார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்று சொல்லுவார். அதே போல இந்த திருநீலகண்டம் இந்த தேவாரத்தை பாட வேண்டும், நோய் தீர்க்கும், எங்களுடைய வினைகள் எல்லாம் வேறறுக்கப்படும் என்று சம்பந்தருடைய அந்த பாடலின் மூலம் அங்கே சிறப்புகளை எடுத்துச் செல்கிறார். எம்பெருமானுடைய திருவடிகளை பூப்பறித்து அம்மலர்களை போற்றி அர்ச்சித்தால் எம்மை தீவினை அண்டாது. முருகப்பெருமானை நாங்கள் மலர் தூவி அர்ச்சித்தால் எங்களுடைய துன்பமெல்லாம், எங்களுக்கு வந்த வினைகள் எல்லாம் எங்களை விட்டு மறைந்தோடி விடும் என்று சம்பந்தருடைய முதலாம் அந்த திருமுறையிலே வந்த தேவாரத்தையும், அடுத்து இரண்டாம் திருமுறையிலே திருப்புள்ளிருக்கு வேலூர் திருத்தலத்திலே பாடப்பட்ட அந்த தேவாரத்தையும், பல தேவாரங்கள் சம்பந்த குழந்தை அந்த திருவடியினுடைய சிறப்புகளை சொல்லப்பட்ட தன்மைகளையும், அந்த ஒவ்வொரு தேவாரமும் தேவார முதலிகளால் பாடப்பட்ட திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள், அதைவிட திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் சொல்லப்பட்டது, இவையெல்லாம் பொக்கிஷமானவை. அவை எல்லாம் எங்களை வாழ்விப்பது,
நாங்கள் நல்ல வண்ணம் வாழ வைப்பது என்று அந்த திருவடியினுடைய பெருமையோடு சம்பந்தரை அங்கே மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருந்தார். அர்ச்சனை செய்வதற்கு முன்பு தட்டை நீட்டி தொட்டு கும்பிடச் சொல்வது ஏன் என்று ஒரு விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்ற போது நாங்கள் நாமத்தை சொல்லி அந்த நாமத்திலே இறைவனை வழிபாடு செய்வது போல எங்களுடைய துன்பங்கள் நல்ல நாள் பெருநாளே இறைவனை சென்று வழிபடுவதற்கு அர்ச்சனை செய்வோம். ஆனால் ஒரு நாளும் இங்கே குறிப்பிடுகின்றார், இறைவனுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்யாமல் எங்களுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த கட்டுரையிலே பிரணவசுதன் அவர்கள் வன்னி பெருநிலத்தில் சந்நிதியான ஆச்சிரமத்தினுடைய சமூக பணிகள் என்று இங்கே கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். நான் அதை தொடவே இல்லை, ஏனென்றால் அது சொல்லியாச்சு. இனி சொன்னால் எனக்கே கஷ்டம் வந்துவிடும். ஏனென்றால் பணி பெரிய பணி, அதெல்லாம் முருகன் திருவடி போல அடிமுடி சூரவத்மன் முருகப்பெருமானுடைய திருமுருகை தேடியது போல காண முடியாத பணி. எங்கும் பறந்து நீல கடல் போல கடலினுடைய ஆழத்தை காண, அந்த கட்டுரையை சுருக்கம் இல்லை, கடலினுடைய ஆழத்தை காண முடியாதது போல ஆச்சிரமத்தினுடைய பணியும் காண முடியாது என்பதை கணக்க பணியை சொல்லி இருக்கிறார். சுருக்கமாக சொல்லுகிறேன், உவமையாக சொல்லுகிறேன். கடல் ஆழம் போன்றது சன்னதியார் பணி என்பதை இங்கே அவர் தன்னுடைய கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்தது சன்னதியான் ஆச்சிரமம், ஆச்சிரமத்தினுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சுவாமி சன்னதியான பற்றியே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். தில்லைக்கூத்தனின் ஆடல் காண வாரி திருமதி சிவனேஸ்வரி பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த சிதம்பரத்திலே நடனமாடுகின்ற அந்த எம்பெருமானுடைய திருக்கோலத்தை காண வேண்டும். இறந்தவர்களுக்கு முத்தி கொடுக்கின்ற தலங்கள் இருக்கிறது. அங்கே அவர் குறிப்பிடுகிறார், பதஞ்சலி வியாக்கிரத பாதகர் போன்றவர்கள் அந்த சிவபெருமானுடைய திருவடியை பற்றி முத்தி பெற்றார்கள் என்றும், அந்த சிதம்பரத்திலே ஆடவல்லானாக விளங்குகின்ற கூத்த பெருமான் திருநடனம் புரிவதனாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று இறைவன் ஐந்தொழிலை செய்கிறான். நடராஜனுடைய தத்துவமும் இந்த ஐந்தொழிலுடைய தன்மைகளை விளக்குகிறது. நாளியங்களிலே நடைபெறுகின்ற பூசை வழிபாடுகள், மகோற்சவங்கள், தேர் திருவிழாக்கள் இவையெல்லாம் இந்த ஐந்தொழிலுடைய தத்துவங்களிலே இருக்கிறது என்ற சிறப்பும் நடராஜனுடைய திருவடி, நடராஜனுடைய திருவடி அப்படியானது. அந்த திருவுருவத்திலே என்னென்னெல்லாம் இருக்கிறது, அந்த திருவாசியிலே 51 சுடர்கள் இருக்கிறது. திருவாசகம் 51 பாடல் பதிகங்களாக இருக்கிறது. ஏனென்றால் மணிவாசகரோடு வைத்து திருவாசகம் நடராஜருடைய திருவடிவம் வடிவம் பின்னி பிணைந்தது. அந்த நடராஜருடைய தத்துவங்களை இங்கே அழகாக அங்கு அவர் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கிற சிறப்பும், சிதம்பரத்தினுடைய திருவிழாக்கள், சிதம்பரத்திலே நடைபெறுகின்ற மகோற்சவங்கள், அங்கே ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நடைபெறுகின்ற பூசை வழிபாடுகள், 10 நாள் நடராஜருக்கு நடைபெறுகின்ற அபிஷேகங்கள், பூசைகள், அதனுடைய சிறப்புகள் எல்லாம் இந்த கட்டுரையிலே ஆணி திருமஞ்சனம் இந்த காலத்திலே அங்கே நடைபெறுகிறது. அதற்கு பொருத்தமாகவே இந்த கட்டுரையும் அமைந்திருக்கிறது. நடராஜருக்கு சிவகாமி அம்மைக்கும் நடைபெறுகின்ற ஆணி திருமஞ்சனம் என்ற ஒரு அற்புதமான திருவிழா அங்கே நடைபெறுகிறது என்ற அந்த சிறப்பும், அதனோடு இங்கே பல அருளாளர்களாலே பாடல் பாடப்பட்டிருக்கிறது. எம்பெருமானை அப்பர் பெருமான் குறித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமின் சிரிப்பு என்ற பாடல் மூலம் ஒரு இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்ற அந்த தன்மைகளையும், சந்தனமா சாக்கடையா என்று ஒரு கட்டுரை, நாங்கள் போகின்ற பாதை எப்படியான பாதையோ அந்த பாதையிலே நாங்கள் போகின்ற பாதை எமக்கு சரி என்று பட்டால் நல்லதாக இருந்தால் அது சந்தனமாக இருக்கும்.
அது தவிர்க்க முடியாதாக இருந்தால் அது சாக்கடையாக மாறும் என்று உவமை மூலம் உருவகித்து சொன்ன கட்டுரை ஒன்று அங்கே 2 சாடிகளை வைத்து சொல்லியிருக்கிறார். சாக்கடையும் நல்ல வாசனை சிறப்பையும் வைத்து அந்த கட்டுரை நிகழ்ந்திருக்கிறது. அடுத்த கட்டுரையாக திருமதி ராஜேஸ்வரி ஜகானந்த குரு அவர்கள் நிஜமும் நிழலும் என்ற அந்த சிறப்பை, எது நிஜம் எது நிழல், இந்த வேற்றுமையை சில இடங்களில் எளிதாக கண்டுகொள்ள முடியாது. திருமூலர் அவர் திருமூலரை கை கொண்டு மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முத பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று திருமூலரை மேற்கோள் காட்டி இந்த உலகத்திலே நிஜமானது எது, நிழலானது எது, எங்களுடைய வாழ்க்கை நிழலானது, நாங்கள் வைத்திருக்கிற பொருள் நிழலானது, காணாமல் போய்விடும், இந்த ஆன்மா நிலையானது, உடல் நிலையற்றது என்பது பற்றியும், இந்த வாழ்க்கையிலே நாங்கள் நிஜமானது எது என்று கேட்டால் இறை வழிபாடு, அந்த இறைவனை தேடித்தான் நாங்கள் அந்த நிஜத்தை நோக்க வேண்டும் என்றால், நிழலை விட்டு நிஜத்தை நோக்குவது எது என்று கேட்டால் அந்த இறை வழிபாடும் நல்ல பணிகளும் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து நித்திய அன்னப்பணிக்கு உதவியோர் விவரம், ஆண்டு ஒவ்வொரு மாதமும் இந்த சன்னதியான ஆசிரமத்துக்கு வருபவர்கள், நிறைய அந்த அன்னப்பணிக்கு உதவி செய்பவர்கள், உள்நாடு வெளிநாடு சார்ந்தவர்கள் வருகின்ற போது கையுறையாக கொடுக்கின்றதெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆதாரம் அதான் சொன்னேனே, கணேசமூர்த்தி ஆசிரியர் குறிப்பிட்டது போல காலம் கடந்தும் வாழுகிறது சஞ்சிகை. நான் என்ன செய்தேன் என்றதை, நான் இந்த பேர் எனக்கு வந்திருக்கிறது, ஆசிரமத்துக்கு பணி செய்கிறேன் என்றதை கூட அவர் ஒவ்வொருவரையும் தவற விடாமல் பேரோடு இடத்தோடு அந்த பணியை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் செய்த உதவியை அந்த சஞ்சிகையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் கேட்டபடி திரு உவே சாமிநாதையா அவர்கள் இந்த தமிழ் புலவர்களிலே கவி, கமகன், வாதி, வாக்கியன் என இங்கே 4 நிலைகளிலே இருக்கிறது. ஆனால் இது உவே சாமிநாதையர் யாரை தொடுகிறார் என்று கேட்டால் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரை பின்பற்றுகிறார். அவரைத்தான், அவர்தான் கவித்துவம் மிக்கவர், அவர்தான் ஆளுமை உடையவர், இந்த மண்ணிலே வருகின்றவர்களுக்கெல்லாம் மூலவித்தாக இருப்பவர், சமயத்தினுடைய வழிகாட்டி. இன்று தமிழ்நாட்டிலே வாழுகின்றவர்கள் எல்லாம் இலங்கைக்கு வரைக்க யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற ஆறுமுக நாவலர் பூமியிலே கால் பதிக்கிறோம் என்று சொல்லித்தான் வருவார்கள். அதனாலேதான் நாவலர் பெருமானை அவர் பின்பற்றுவதா, அவருடைய அந்த பின்பற்றி வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரோடு வாழ முடியவில்லை, ஆனால் அவருடைய தூய்மையான தொண்டு பணி, அவர் செய்த தியாகங்கள், கண்டனங்கள், எங்களுடைய சைவ சமயத்தை காப்பதற்கு கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக அவர் முன்னின்று உழைத்த அந்த முறைகளை பற்றி சாமிநாத ஐயர் தன்னுடைய கட்டுரையிலே காட்சிப்படுத்துகிறார். ஆறுமுக நாவலரை கூறுவதற்கே தனக்கு பெருமையானது என்ற அந்த சிறப்பு, எத்தனை வழக்கு, எல்லாவற்றையும் அந்த அவரை பார்த்தாலே கையெடுத்து வணங்குவார்கள். எப்போதும் ருத்ராக்கம், விபூதி தரித்த முகம். அதனாலேதான் சைவ சமயத்தினுடைய காவலராக இந்த ஆறுமுக நாவலர் அவர்களை அவரை பின்பற்றி தொண்டுகள் செய்வதாக சாமிநாத ஐயர் தன்னுடைய கட்டுரையிலே, இங்கே பல கட்டுரைகள் ஆறுமுக நாவலராலே எழுதப்பட்ட இத்தனையோ கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய சிறப்புகளும் இந்த மலரிலே இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து அருணகிரிநாதருடைய குருபூசை 11/7/2025 வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கிறது என்ற அந்த சிறப்பும், அடுத்து படங்கள் தரும் பதிவுகள், இந்த ஆச்சிரமத்திலே வைகாசி மாத ஞானச்சுடர் வெளியீட்டுக்கு அந்த வெளியீட்டு அந்த மலரினை பெற்றவர்களுடைய அந்த புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மாதத்திலே நடைபெறுகின்ற அந்த வெளியீட்டுரையோடு, அந்த மலர் வெளியீட்டோடு உதவிகள் நடைபெறுகிறது. துபிச்சக்கர வண்டியா இருக்கட்டும், நிறுவனம் சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், அதிலே ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற உதவிகள் இங்கே சஞ்சிகையிலே காட்சிப்படங்களாக, ஆதாரங்களாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைக்கு உதவி, சங்கானை பிரதேச வைத்தியசாலையின்
கோரிக்கைக்கு அமைய நரம்பியல் புனருத்தாபன பிரிவுக்குரிய பக்கவாத நோயாளிகளுக்கான சிகிச்சை இயன் மருத்துவருக்கு வேதனம் வழங்குவதற்கு அரச கொடுப்பனவு தாண்டி வேதனமாக அந்த மேலதிக செயற்பாடாக மாதாந்தம் அவர்களுக்குரிய வேதனத்தை கூட ஆசிரமம் வழங்குகிறது. அதுபோன்ற அந்த கஷ்டப்பட்டவர்களுடைய உதவிகள், அது மட்டுமல்ல துவிச்சக்கர வண்டி ஏழைகள் பாடசாலை மாணவர்களுக்குரிய துவிச்சக்கர வண்டி அன்பளிப்புகள் போன்ற பல சமூக பணிகள், அது மட்டுமல்ல மன்னார் இரணை இலுப்பைக்குளம் சின்னவலையன் கட்டு உண்மையிலே அதை நான் சொல்லி ஆக வேணும். நான் தான் கூட்டிக் கொண்டு போனேன் சுவாமியே. அது ஒரு கஷ்டமான காடு, அதுக்குள்ள போகலாமோ தெரியாது. சுவாமி போக கேட்கிறார். எங்கடா? இல்லை, இந்தியா வந்துட்டு தான் கேட்டார். மடுவில் இருக்குது அது. ஏண்டா அது போய்கொண்டே இருக்குது. அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அதிபர் இப்போவும் எடுத்து சொல்வார். சின்னவலையன் கட்டு ஜானைகள் ஆடு மாடுகளால் அந்த பாடசாலை காபோத சாதாரண தரம் வரைக்கும் இருக்கிற அந்த பள்ளிக்கூடம் காலையிலே வந்தா ஆசிரியர் அதே மாணவர்களுக்கெல்லாம் வேலை வகுப்பறைகள் எல்லாம் அசிங்கப்படுத்திவிடும். துப்புரவாக்கித்தான் பாடம் தொடங்குவார்கள். அதற்கு ஒரு அடைப்பு வேண்டும் என்று சுவாமி அந்த அற்புதத்தை சொல்லுகிறேன். சுவாமி அந்த பாடசாலைக்கு கால் வைக்க போகிறார். தொடங்கி அந்த பாடசாலைக்கு 500 யார்டு தூரத்திலே மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. பிட்டிய மழை அட்டிச்சூத்துது. சுவாமி பள்ளிக்கூடத்துக்குள்ளே கால் ரங்கி இப்படியே அந்த மழைக்க நெஞ்சு பள்ளிக்கூடத்தை சுத்தி பார்த்தார். இப்படியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சன்னதியார் மணி அடிக்கிறது. இதான் அந்த திருவருளங்க சன்னதியார் சுத்தி பார்த்தார். மழை பெய்து கழுவப்படுகிறது. சன்னதியான் அந்த சின்னவலையன் கட்டுக்கே போயிருக்கிறார். மடு பிரதேசத்திலே மழை அட்டிச்சூத்துது. போய் பார்க்கிறார். அந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் என்று பாடசாலையை விட்டு கேட்ட வழியில வர வாகனம் பெற மழை நின்றுட்டு. இது நடந்த அற்புதம். நம்புறியலோ தெரியாது. இது நடந்த சில பேர் இருக்கிறார்கள். நடந்த அற்புதம் இன்றும் அந்த அதிபர் சொல்லுவார். சுவாமி வந்து போவேக்க மழை முடிஞ்சுதண்டார். நான் சொன்னேன் சன்னதியான் வந்து கழுவி விட்டுட்டு போயிருக்கிறார் என்றுதான் நான் சொன்னேன். இன்று அந்த பள்ளிக்கூடம் பெருமை கொள்கிற அளவுக்கு அந்த அதிபர் மகிழ்ச்சியோடு இருக்கிறார். தேடி போன பாடசாலையிலே கிட்டத்தட்ட 2,55,000 ரூபா பெறுமதி இன்னும் உதவி அவருக்கு கிடைக்கும். அந்த உதவியை வழங்கி அந்த சிறப்பையும் அந்த இங்கே காட்டப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, பாடசாலை கரம்பைக்குறிச்சி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு குடிநீர் 3,15,000 ரூபா பெறுமதியானதும் மற்ற வேறும் பல உதவி திட்டங்கள் அம்பாறை மாவட்டத்துக்கான வவுனியா வடக்காடு பிராமணக்குளம் ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலய புனர்த்தாபன பணிக்கான அந்த கொடுப்பனவு, அது மட்டுமல்லாமல் கதிர்காம யாத்திரை போகிறவர்களுக்கு நாங்கள் கதிர்காமத்துக்கு யாத்திரியர்கள் சன்னதியிலிருந்து வழிகட்டுவார்கள். எங்க போவார்கள் என்று கதிர்காமம் போனாப்புறதான் தெரியும். ஆனால் நாளாந்தம் கதிர்காமத்துக்கு யாத்திரிகர்கள் எங்கெங்க போய்கொண்டிருக்கிறார்கள் என்றதை சன்னதியானுடைய அந்த முகநூலே பார்த்துத்தான் நாங்கள் அறிகிறோம். சுவாமி முருகனோடு சேர்ந்து இங்க அழைப்பு வருகிறது. என்னை தேடி வருகிறார்கள். ஓடிப்போ ஓடிப்போண்டு வழி வழியா போய் உதவிகள் யாத்திரிகர்களுக்கு. அதுதான் அந்த சிறப்பு. அந்த யாத்திரியர்களை அந்த என்ன சொல்றது, அந்த கடல் எல்லை கடக்கும் வரைக்கும் முருகன் அப்படியே அவர்களை அழைத்து செல்லுகின்ற சிறப்பு அங்கே யாத்திரியர்களுக்கு உதவி அந்த வழங்குகின்ற சிறப்பும், திருப்புகளை கற்றால் கரையேறுவார் என்று திரு கலாநிதி துரை கணேசமூர்த்தி ஐயா அவர்கள் எங்களுடைய முருகன் அருள் பெற்ற கிருபானந்த வாரியாருடைய மேற்கோள் காட்டி ஒரு திருப்புவள் அடியினை எடுத்து அங்கே சிறப்புரை எடுத்திருக்கிறார். மேலே அந்த பாடலை மட்டும் பாடிவிட்டு வருகிறேன். கரிய பெரிய வெறுமை கடவு கடிய கொடிய திரிசூலம் கருவி எருகு கயிறுகள் களிய முடுகனி எழுகாலம் திரியு நெறியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவு மறிவு முறவு மனைய திகழும் அடிகள் தர வேணும் பரிய வரையி இனவை மரபு பரம அருளு முருகோனே பழன முழவர் கொழுவி வழுது பழைய பழனி
அமர்வேலா அரிய உருவு மயன வெறுவ உருவ அரிய கிரியை எறிவோனே அயிலும் மயிலு மரபு நிறமும் அழகுமுடைய பெருமாளே என்று அருணகிரிநாதர் அந்த அந்த திருப்புகளை முருகப்பெருமானுடைய சிறப்பையும் அங்கே அவர் அந்த பாடல் ஒவ்வொரு அடிக்கிலும் யமனுடைய வடிவத்தை சொல்லுகிறார். அந்த பொழிப்புரையிலே அந்த பாடலினுடைய ஒவ்வொரு அடியையும் சொல்லி சொல்லி பெருமையாக யமனுடைய அந்த வாகனமாகிய எருமை பல்லாயிரம் அமாவாசையை வடிகட்டி பிழிந்து பூசியது போன்ற நிறம் அவர் உவமை சொல்லுகிறார். எப்படி உவமிக்கின்ற அந்த தன்மைகளை தன்னுடைய அந்த திருப்புகளிலே அவர் ஒவ்வொரு அங்கமாக பாடல்ல எடுத்து எம்பிய அந்த சிறப்பும் இந்த திருப்புகளை நாங்கள் படிக்கின்ற போது வள்ளல் தொழும் ஞான கலலோனே என்று கூறும் அருமை திருவாக்கை இங்கு உணர்க. இறைவன் திருவடியில் சேர்தல் என்றால் ஆன்மா ஞானத்துடன் கலந்து ஞானமயமாக நிற்பது என தெளிக. இனி ஆன்மாக்களுக்கு என்றும் ஆறாத உறவுடன் அந்த அத்திருவடியே முருகப்பெருமானுடைய திருவடியே அந்த திருவடிதான் இந்த திருப்புகளை படித்தால் எங்களுக்கு கிடைக்கும். திருப்புகளை நாங்கள் படித்தால் எங்களுடைய வாழ்விலே பிறவியாகிய இந்த உடல் மீதுள்ள ஆசை எனும் பெற்றை அகற்றி என்றும் உண்மையாக விளங்கும் இறைவனின் திருவடிகளை நினைந்து வாழலாம் என்ற சிறப்பையும் மோன நிலையினைந்த தான சொருபி என்று திரு சிவக்கொழுந்து அவர்களுடைய எங்களுடைய சுவாமி அவர்கள் மீது பாடப்பட்ட அந்த ஒரு பாடல். அடுத்ததாக இறுதியாக வருடாந்த வைகாசி பெருவிழாவிலே எங்களுடைய ஆச்சிரமத்தோடு தொடர்பட்ட கஜன் அவர்கள் ஒரு கட்டுரையாக எங்களுடைய அந்த ஞான அந்த அன்றைய நாள் திருவாசகம் முற்றோதலும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அங்கே உரையாக சொற்பொழிவினை அந்த சன்னதியானோடு தொடர்பு பட்ட எங்களுடைய நவராஜ் ஐயா அவர்கள் முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பையும் திருவாசகத்தினுடைய பெருமைகளையும் அது மட்டுமல்ல இவ்வளவு காலமும் சன்னதியான் ஆச்சிர மலருக்கு ஆக்கங்களை எழுதிய மூத்தவர்கள் தொடர் பல ஆண்டுகளாக எழுதியவர்களை கௌரவித்த நிகழ்வும் அங்கே இடம்பெற்றதனுடைய காட்சி படங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இறுதியாக என்கடன் பணி செய்வதே என பணிபலவும் ஆற்றி வருகின்ற மோகனதாஸ் சுவாமி அவர்களுக்கு கிடைத்த அதி உயர் கௌரவ விருதினுடைய நிகழ்வு பின்னாலே நடைபெறப் போகிறது. அந்த விருது 21/6/2025 அன்று கொழும்பு அரசு அருங்காட்சியகத்திலே வழங்கப்பட்டது. அதாவது சன்னதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி சேனா மோகனதாஸ் சுவாமிகள் அவர்கள் மனித உரிமைக்கான மாகாண பணிப்பாளர் என்கின்ற மிகுயர் பணிநிலையை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகளுக்கான அமைப்பினர் வழங்கி கௌரவித்ததோடு தேசாபிமானி என்கின்ற விருதையும் தேசாபிமானி என்ற விருது சாதனை தமிழனை தாண்டி தேசாபிமானி என்ற விருதை அவருக்கு வழங்கி இருந்தார்கள் என்ற சிறப்பும் இன்னும் பல நாடுகள் அதுதான் சிறப்பு. அந்த விருதுகள் பலவை வழங்க காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி ஏற்க தயாரில்லை. எனவே இந்த விருதுகள் எல்லாம் அவர் சன்னதியானுக்கு சொந்தம் என்பது போல இந்த மதிப்பீட்டு உரையிலே எனக்கு எட்டிய வகையிலே என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையிலே பிழைகள் இருந்தால் அது என் பிழை, நல்லது சொல்லப்பட்டால் அது சன்னதியானுடைய திருவருளும் மோகன் சுவாமியினுடைய திருவருளும் என்னுள் இருந்து கூறியதாக நான் எடுத்துக்கொண்டு இன்றைய 330வது இந்த மலரை நான் மதிப்பீட்டு ஆற்றுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த சுவாமி அவர்களுடைய திருப்பாதத்தை வணங்கி கேட்டுக்கொண்ட உங்களுடைய அனைவருக்குடைய திருப்பாதங்களையும் வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.